ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, பூஜைக்கு அடிப்படையாக என்னென்ன பொருட்கள் தேவைப்படும், அப்படியே அதை வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எப்படி வாங்கலாம், என்னென்ன பொருள் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, மங்களகரமாக மஞ்சள்லேருந்து ஆரம்பிப்போம். ஆமாம், மஞ்சளும் குங்குமமும் நம்மளோட பூஜை அறைக்கு மிகவும் இன்றியமையாத பொருட்கள். ஒரு மங்களகரமான விஷயத்துக்கு வந்து மஞ்சளும் குங்குமமும் ரொம்பவே முக்கியமான பொருள். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம். நான் வந்து எந்த பிராண்ட் கிடைக்குதோ அந்த பிராண்டை வாங்கிக்குவோம். பர்டிகுலராக எதுன்னு சொல்ல மாட்டேன். பட் குங்குமம் மட்டும் தாளம்பூ குங்குமம் வாங்கிக்குவேன். நம்பர் 2, விளக்கேற்றத்துக்கு தேவையான எண்ணெய். இது வந்து பஞ்சக்கூட்டு எண்ணெய்னு சொல்லுவாங்க. அதாவது 5 எண்ணெய்கள் வந்து சேர்ந்துருக்கும். நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில் ஏற்றலாம், அது இல்லாமல் நல்லெண்ணெயில் ஏற்றலாம், அப்புறம் விளக்கு எண்ணெய், அப்புறம் வந்து இழுப்ப எண்ணெய், இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பயன்படுத்தலாம். கடலை எண்ணெயை தவிர்த்துட்டு மற்ற எல்லா எண்ணெயுமே வந்து விளக்கேற்றத்துக்கு உரிய எண்ணெய் தான். ஈவன் கடுகு எண்ணெய் முதற்கொண்டு நம்ம பயன்படுத்தலாம் விளக்கு ஏற்றுவதற்காக, கடலை எண்ணெய் தவிர்த்து. அடுத்து நம்பர் 3, இது வந்து பன்னீர். அதாவது பூஜை அறை ஜாமான் வாங்குற கடையிலே வந்து கேட்கும். நீங்கள் 1 லிட்டர் வாங்கிக்கலாம், இல்லை 1/4 லிட்டர், 1/2 லிட்டர், இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து வாங்கிக்கலாம். பட் எனக்கு கேட்டால் 1 லிட்டர் வாங்குறது வந்து ரொம்பவே பெட்டர். இது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு 2 or 3 மந்த் வந்துடும். நான் வந்து என்னோட குலதெய்வ சொம்புக்கு அதிகமாக பன்னீர் யூஸ் பண்ணும், அதனால் வாங்கியிருக்கேன். அடுத்து நம்பர் 4, நம்ம வந்து ஒரு நெய் விளக்காத அட்லீஸ்ட் நம்மளோட பூஜை அறையில் வந்து ஏற்றணும். பட் எல்லா நாளையும் வந்து சுத்தமான நெய் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் வந்து பூஜை ஜாமான் வைக்கிற கடையில் வந்து விளக்கேற்றுற நெய் அப்படின்னு கேட்டிங்கனாலே கிடைக்கும். பட் இது வந்து நம்ம சமையலுக்கு வந்து உபயோகப்படுத்த முடியாது. அந்த மாதிரி நெய் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேட்டில் கிடைக்கும். இதுலேயுமே வந்து பசு நெய் ஒரு துளி அது வந்து ஆட் பண்ணியிருக்கும். இந்த நெய்யை வந்து வாங்கி நம்மளோட பூஜை அறையில் விளக்கேற்ற வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்து நம்பர் 5, வாசனை பொருட்களில் மிகவும் முக்கியமான பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட மைண்டுக்கு வர்றது வந்து ஊதுபத்தி தான். இந்த ஊதுபத்தி வந்து நல்ல வாசனையாக இருக்கணும், அது மாதிரி நிறையாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பூஜை ஜாமான் வாங்குகிற கடையிலே கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிராண்ட்ஸ் வந்து நிறையா கொடுப்பாங்க. இப்போ நான் ரீசெண்டாக வந்து இந்த ஒயிட் ஃபாரஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து உண்மையிலே நல்ல வாசனையாக இருக்கும், அதோட ஊதுபத்தியுமே நிறையா இருக்கும். அடுத்து நம்பர் 6, நம்ம யாரும் இப்போ வந்து கொட்டாங்குச்சியில் தீ மூட்டி வந்து சாம்பிராணி போடுறதில்ல. அதுக்கு என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, அது உடனே வந்து வாசனை போயிடுது. அதுக்கு பதிலாக இந்த கப் சாம்பிராணி, அப்புறம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ செவ்வாய் வெள்ளி பார்த்திங்கன்னா நம்ம இந்த கப் சாம்பிராணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல வீடு நறுமணமாக நல்ல புகையுமே வரும். நம்ம டெய்லி விளக்கேற்றி வீட்டில் வழிபடுற பர்சனாக இருந்தோன்னா அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய சாம்பிராணி வந்து 60லேருந்து 70 ரூபா வரைக்கும் ரேட் இருக்கும். சின்னது வந்து 15லேருந்து 20 ரூபா வரைக்கும் இருக்கும். அஃபோர்டபுள் ரேட்டில் நமக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் கிடைக்கும். அடுத்து வந்து நம்பர் 7, சூடம் வந்து நம்மளோட பூஜை அறையில் இன்றியமையாதது. இந்த சூடமை வந்து ஒரு வில்லையாக வந்து நம்ம கடையில் 2 ரூபா 5 ரூபாய்க்குலாம் வாங்குவோம். அந்த மாதிரி இல்லாமல் இப்படி கிராம் கணக்கில் வந்து பாக்ஸில் கிடைக்கும். 40 கிராம், 60 கிராம், 80 கிராம் அப்படின்னு. அதிலே வந்து எத்தனை வில்லைகள் இருக்கும் அப்படின்னு கூட போட்டிருப்பாங்க. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அதோடு இந்த சூடவுமே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நாள் இருக்கும். நம்ம அடிக்கடி சூடம் வாங்க மறந்துட்டோம், நான் போய் கடையில் போய் 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரோம். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி பாக்ஸாக மொத்தமாக வாங்கி வைக்கும் போது நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் கூட தீராமையும் இருக்கும். அடுத்து நம்பர் 8, இது வந்து ஜவ்வாது. ஆக்சுவலாக வந்து இருக்க ரேட் ஏறிட்டு தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஜவ்வாது இப்போ வந்து 60 ரூபாய்க்கு 65 ரூபா இந்த ஜவ்வாதோட ரேட்டு. இதை வந்து நம்மளோட குலதெய்வ சொம்புக்கு, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் கலசம் வைக்கும்போது அந்த மாதிரி வந்து இந்த ஜவ்வாதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் விளக்கில் எண்ணெய் ஊற்றும் போது விளக்குக்கு கூட இந்த பொடியை யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்பர் 9, நம்ம வந்து கண்டிப்பாக பூஜைக்கு வந்து உதிரி பூக்கள் வாங்குவோம். அதை கட்டுறதுக்கு கண்டிப்பாக நூல் வாங்க மறந்துடும். அதனால் ஒரு பாக்கெட் எப்பொழுதுமே எக்ஸ்ட்ரா என்னோடய பூஜை அறையில் வந்து நூல்கண்டு வாங்கி வச்சுக்குவேன். அடுத்து நம்பர் 10, பெருமாளுக்கு ரொம்பவும் விசேஷமான பச்சை கற்பூரம். இது எப்பொழுதுமே என்னோடய பூஜை அறையில் வந்து இருக்கும். தெரியாத கடைகளில் போய் கேட்டிங்கன்னா 50 ரூபா 60 ரூபாய்க்கு வந்து ஏமாற்றுவாங்க. இதே நாட்டு மருந்து கடை, பூஜை ஜாமான் கடையில் வாங்கினோன்னா நம்ம 20 ரூபாய்க்கு ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் வந்து ஏர் டைட்டான கண்ணாடி பாட்டிலில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது சீக்கிரம் கரையாமல் இருக்கும். நம்பர் 11, இது ஜவ்வாதிலே வந்து லிக்விடாக கிடைக்கிறது அத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்காகனா, நம்ம வீட்டில் உள்ள சின்ன சின்ன விக்கிரகங்களுக்கு வந்து நம்ம உடை உடுத்தும் பொழுது அந்த உடையில் வந்து இதை நம்ம தேய்ச்சி விட்டோம்னா அந்த உடை ரொம்ப வாசனையாக அதோட ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைபை வந்து க்ரியேட் பண்ணும். அதுக்காக
அடுத்து நம்பர் 12 நான் ரொம்ப நாளாகவே இந்த பாக்கெட்டில் விற்கிற நிஜாம் பாக்கு வந்து வாங்குறதை தவிர்த்தாச்சு. அதுக்கு பதிலாக வந்து கொட்டைப்பாக்கு வந்து வாங்கி வச்சுக்குவேன். இந்த கொட்டைப்பாக்கை தான் வந்து நான் என்னோட பூஜை அறையில் நெய்வேத்தியம் வைக்கும் பொழுது இதை தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். கொட்டைப்பாக்கில் வந்து குலதெய்வம் வாசம் செய்கிறதா ஒரு ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் இது 20 ரூபாய்க்கு வாங்கினோம்னா ஒரு கையளவு நிறையா கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது ரொம்ப நாளைக்கு வரும். அடிக்கடி போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து நம்பர் 13 இது வந்து தசாங்க பொடி. அதாவது இது வந்து பலவிதமான மூலிகையில் உருவான பொடி. இது வந்து 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்கும். இது ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு 1.5 மாதம் வரும். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை வந்து இந்த தசாங்க பொடியை வந்து வீடுகளில் ஏற்றி வைக்கும் பொழுது நல்ல ஒரு விதமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிடைக்கும். நம்மளை சுற்றி உள்ள நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த பொடி வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த பொடியை ஏற்றி வீட்டில் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் இது வந்து எந்த அளவுக்கு வந்து வாசனையாக இருக்கும். அது எந்த விதமான பாசிட்டிவ் வைபை வந்து நமக்கும் நம்மளோட வீட்டுக்கும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. அடுத்து நம்பர் 14 இது வந்து வெண்கடுகு. பார்க்க வந்து லைட்டாக கசகசா மாதிரி ஆனால் எல்லோ கலரில் இருக்கும். இது வந்து எதுக்காக நம்ம வீட்டில் பயன்படுத்தணும்னா நம்ம வீட்டில் உள்ள கண்டிஸ்டி போடுறதுக்காக வந்து பயன்படுத்தலாம். நம்ம சாம்பிராணி போடும்போது இந்த கடுகை வந்து மேலே தூவி விட்டோன்னா இது படப்படன்னு வெடிக்கிற மாதிரி நம்ம வீடுகளில் உள்ள கண்டிஸ்டியும் நம்ம மேலே உள்ள கண்டிஸ்டியும் வெடிச்சு போயிடும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம். பட் வந்து இது ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும். அதனால் நீங்கள் லாஸ்ட்டாக வந்து சாம்பிராணிலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக சாம்பிராணியில் இதை வந்து தூவி விட்டுடுங்க. அடுத்து நம்பர் 15 அதாவது வந்து நான் ஒவ்வொரு கடவுளுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான திரி போட்டு விளக்கிட்டேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வராகிக்கு வந்து சிகப்பு திரி, குபேரருக்கு பச்சை திரி, அப்புறம் வந்து நார்மலாக நல்ல விளக்குக்கு வந்து இந்த வெள்ளை திரி, அம்மனுக்கு வந்து மஞ்சள் திரி, அந்த மாதிரி திரிகளை வந்து பயன்படுத்துவேன். அதனால் எல்லா திரிகளிலையுமே ஒவ்வொரு பேக்கெட் வாங்கி நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கேன். முக்கியமாக வந்து நூல் திரியை காட்டிலும் நான் பஞ்சு திரி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இதிலே வந்து தாமரை தண்டு திரியுமே வந்து நான் பயன்படுத்துவேன். அதுவுமே ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுக்குவேன். என்னைக்கெல்லாம் எனக்கு தாமரை தண்டு திரியால் விளக்கு போடணும்னு நினைக்கிறோன்னா அன்றைக்கி வந்து நல்ல விளக்கில் வந்து இந்த தாமரை தண்டு திரியுமே பயன்படுத்தி நான் வந்து விளக்கு போட்டுக்குவேன். இது எல்லாத்தையுமே ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் தனித்தனியாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இது எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் வந்து 10 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே வாங்கி வந்து நான் எப்பொழுதுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இது எல்லாமே பஞ்சு திரியில் விளக்கேற்றுறது இன்னுமே விசேஷம். அடுத்து நம்பர் 16 எப்பொழுதுமே வந்து இந்த செட்டு ஒன்று வந்து என்னோடய பூஜை அறையில் இருக்கும். அதாவது சீப்பு, மஞ்சள் குங்குமம், கண்ணாடி, மஞ்சள் கயிறு சேர்ந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இதோட எக்ஸ்ட்ரா வந்து ஒரு வளையல் வாங்கி வச்சுக்குவோம். அப்புறம் வந்து யூஸ் பண்ணாத ஒரு ஜாக்கெட் பெட்டி எப்பொழுதுமே இருக்கும். ஏதாவது நம்ம வீட்டுக்கு அதாவது சுமங்கலிகள் வரும்பொழுது இதை வந்து அப்படியே வச்சு கொடுத்துருவேன். இது தீர்ந்ததுக்கப்புறம் இன்னொரு செட்டு வந்து வாங்கி வச்சுக்குவோம். வளையல் கூட நம்ம அப்படியே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு பண்டலாக வாங்கி வச்சுட்டு அதில் 2 கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.